விவேகானந்தர் அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் துறவரம் போறேன், சாமியார போகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க உத்தரவு விடுங்கன்னு கேட்கிறாரு விவேகானந்தர். அதுக்கு அவங்க அம்மா சொன்னா, சரின்னு அம்மா முதல்ல சம்மதம் சொல்லல, பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்பான்னு. விவேகானந்தர் போய் ஒரு கத்தி எடுத்து வந்து கொடுக்குறாரு, வாங்கி வச்சுட்டு போய் வேலையை பாருட்டாங்க. தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா எடுத்து வந்து கொடுக்க அந்த அம்மா போய் வேலையை பாருன்னு சொல்ல இப்படியே நடக்குது. நிறைவா ஒரு நாள் கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பதான் அந்த அம்மா சொன்னா, இனிமே நீ துறவரம் போகலாம்னா. என்ன காரணம்? அவருக்கே சந்தேகம் வந்துச்சு. இவ்வளவு நாளா எடுத்து வந்து மொத்தம் 100 தடவை வந்ததாக சொல்லப்படுது. இவ்வளவு நாளா கொண்டு வந்து அதே கத்தியை எடுத்து வந்து கொடுக்குறேன், அதே கத்தியை நீங்க வாங்கி வைக்கிறீங்க, ஒரு நாள் கூட என்னை துறவரம் போக சொல்லல, இந்த முறை மட்டும் ஏன் கத்தியை வாங்கி வைத்துக் கொண்டு என்னை துறவரம் போக சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, சாமியார போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. யானை போற வழித்தடத்துக்கு காட்டுகளை அழிச்சு போட்டு கோயில் கட்டி குத்தாட்டம் போடுறது இல்லடா சாமியார் வேஷம். சாமியார்கள் அந்த காலத்துல பற்றற்று இருந்தார்கள். அதை விட எதுவுமே வேண்டான்னு போன வந்தேன் அந்த காலத்துல சாமியாருங்க. இப்ப எல்லாம் வேணுங்கிற சாமியாரா இருக்கேன். ஆனாலும் அவ சொன்னா பாருங்க, அந்த அம்மா இப்படி சொல்றா, புவனேஸ்வரி மாதா சொல்றா விவேகானந்தத்துல, நீ வரும் பொழுது எப்போது கத்தியை எடுத்துக்கிட்டு வந்தாலும் ஓம் பாதுகாப்பு மட்டும்தான் நீ நினைச்ச, எதிரே இருக்கிறவருடைய பாதுகாப்பை நீ கருத்தில் கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தியை கொண்டுட்டு வரும்போது நுனி பகுதி என் பக்கம் வச்சிருந்த, அடிப்பகுதி ஓம் பக்கம் இருந்துச்சு. அப்படின்னா ஓம் பாதுகாப்பை நீ பார்த்த, எதிரே நிற்கிறவருடைய பாதுகாப்பை நீ கருத்தில் கொள்ளவில்லை. நிறைவாக நீ கொண்டு வரும் பொழுதுதான் கத்தியினுடைய நுனிப்பகுதியை ஓம் பக்கம் வச்சுக்கிட்டு அடிப்பகுதியை என் பக்கம் கொடுத்த. இப்பதான் புரிந்தது, உனக்கும் அந்த பக்தி வந்துருச்சு. அதனால இனிமே உன்னால் யாருக்கும் ஆபத்து இல்ல, மற்றவர்களுக்கு நீ பாதுகாப்பா இருப்பாய் நினைச்சு தாப்பா இப்ப சொல்ற, நீ போக உத்தரவு.